நிஃப்டியில் இந்த வீக் என்னெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டி இப்போ ப்ரீவியஸாக மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷாக மார்க்கெட் போயிட்டு இருந்த மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் ஆச்சு. ஸோ கரெக்ஷன் ஆகிட்டு திருப்பியும் மார்க்கெட் புல்லிஷாக கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் மார்க்கெட் நல்லா புல்லிஷாக போகல. மார்க்கெட் எப்படி போகிற இடத்துல கன்சாலிடேஷன் மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் இந்த ப்ரீவியஸாக இருக்க ஆல் டைம் ஹையை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ஆல் டைம் ஹையை வந்துட்டு மார்க்கெட் இப்போ இங்கே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா புது லெவல் ஆஃப் ஆல் டைம் ஹை 22,000க்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இல்லை மார்க்கெட் கீழே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா 21,500 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கிருந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீக் என்ன மோஸ்ட்டாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 21,500க்கும் 21,800க்கும் இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபேஸை மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒன்று மேலேயோ இல்லை கீழேயோ பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஹெல்த்தியாகவே இருக்கும். நிஃப்டியோட நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கிளான்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டே மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆயிருக்காங்க. பட் கேப் அப் சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் நடந்திருக்கு. செல்லிங் நடந்துட்டு லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பையிங் நியூஸ் மார்க்கெட்டில் கிரியேட் ஆயிருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் எங்கே பார்க்கணும் அப்படின்னா 21,745 அப்படிங்கிற லெவலில் இந்த ஒரு லெவலில் இம்பார்ட்டன்ட் லெவலாக நோட் பண்ணோம். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்காங்க ப்ரீவியஸ் லெவல்ஸில். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நாளைக்கு ஒரு புல்லிஷான கேண்டில் இங்கே மேலே பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் நீங்கள் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஸோ இங்கே பை பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே வைக்கலாம், அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும்னா 21,820 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டாக ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது அப்படிங்கும் போது ஸோ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் நடந்த புல்லிஷ்னஸ் ஒரு ஃபேக்காக இருக்கும். ஸோ அப்படி இங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு லெவலில் நீங்கள் பார்க்கணும். ஸோ 21,640 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி கீழே மூவ் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடலாம். ஸோ அப்போ நீங்கள் அங்கே என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 21,530 அப்படிங்கிற லெவலில் உங்களோட டார்கெட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த லெவல்ஸ் எங்கேயுமே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகலை அப்படிங்கும் போது ஸோ மார்க்கெட் இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்க போது. 100 பாயிண்ட்ஸ் கன்சாலிடேஷனாக இருக்க போகுது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ஹைஸ் ஃபார்மேஷன் வச்சுட்டே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷான ஒரு ட்ரெண்டில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து 50,000 ஈஸியாக மார்க்கெட் ரீச் அவுட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இந்த ட்ரெண்ட் லைனை ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணணும். சப்போஸ் இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 48,410 அப்படிங்கிற இந்த ஒரு ஜோன் கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணும். ஸோ இந்த ஏரியாவில் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது 48,635க்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இந்த ஒரு 48,410 கிட்ட கன்சாலிடேஷன் ஆகாமல் நல்லா மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் திருப்பி கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஏரியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சினாரியோ மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 47,880 அப்படிங்கிற இந்த ஒரு லெவல், அதாவது ப்ரீவியஸ் டே ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்பி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஸோ சப்போஸ் இங்கே மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே திரும்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல திருப்பி நல்ல செல்லர்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் பியரிஷ் ட்ரெண்டுக்குள்ளே அகெயின் போயிடுவாங்க. ஸோ அப்போது இந்த ஒரு லெவலுக்கு கீழே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான சப்போர்ட் அப்படிங்கிறது 47,500 அப்படிங்கிறது தான் மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல் அப்டேட்ஸ்.